ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இது காலங்காலமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, அந்த ஆத்திரக்காரனுக்கு என்ன பேசுறோங்கிறது தெரியாது. வார்த்தைய சுட சுட நெருப்பாக அள்ளி கொட்டிடுவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவான்? ஐயோ! இவ்வளவு சாபம் விட்டோம், இவ்வளவு தப்பா பேசினோமே! அது கடைசியில யாரு? நம்ம பையன் தானே! அப்படின்னு அப்புறமா அவனுக்கு தோணுமாம். "நீ எங்கேயான்னு போடா! நீ வீட்ட விட்டே போடான்னு" கன்னா பின்னான்னு திட்டி அந்த குழந்தைகள நோக அடிச்சுப்புட்டு, அப்புறமா உட்கார்ந்து ரிக்ரெட் பண்றது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. புத்தி இருந்தாக்க, ஆத்திரத்தில், அவசரத்தில் வார்த்தைகள் விழாது. கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு, இத சொல்லலாமா? வேண்டாமா? ஒரு தரத்துக்கு 2 தரம் நீங்க யோசனை பண்ணிட்டு பேசினீங்கன்னாலே, அந்த ஆத்திரத்துல வர வார்த்தை வராது. அதத்தான் கொஞ்சம் நிதானிச்சு எங்க தாத்தாலாம் சொல்லுவார். ரொம்ப ஒரே கோவமா இருக்கு அப்டின்னாக்கா, "ஒரு டம்ளர் தண்ணி குடி" அப்டிம்பாங்க. "தண்ணி குடிச்சா சரியா போயிடுமா?" அப்டின்னாக்கா, இந்த தண்ணி குடிக்கின்ற பொழுது எண்ணங்கள் கூல் ஆயிடுமாம். அப்ப அந்த அந்த கோபமான வார்த்தைகள் வராது. அத விட கொஞ்சம் கொஞ்சம் சூடா ஒரு வார்த்தை வருமா இருக்கும். ஆக மொத்தம் "தண்ணிய குடி. கோபம் வந்தால் தண்ணீர் குடி" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.